வணக்கம் மக்களே, நான் சூப்பராக இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் விஜய் ஆண்டனி நடிப்பில் உருவாகிட்டு இருக்கிற படம் தான் பார்த்தீங்கன்னா ஹிட்லர். என்னோடய ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. பொதுவாக பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனியோட படங்களில் ரொம்ப ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும். ரீசெண்டாக நான் படத்துக்கு அப்புறமா அவர் பண்ண ஒரு படமும் பார்த்தீங்கன்னா ரசிக்கிற மாதிரி இல்லைன்னு சொன்னால் ரொம்ப விமர்சனத்துக்குள்ளான படங்களே சொல்லலாம். வசூல் ரீதியாகவும் சரி, ஆக்ஷன் ரீதியாகவும் சரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விமர்சிக்கத்தக்க ஒரு கதையம்சம் கொண்ட படங்களாக இருந்தது. ரீசெண்டாக அந்த பிச்சைக்காரன் 2 தவிர்த்து அதுக்கு முன்னாடி இந்தியில் வந்த படங்கள் எல்லாம் சொல்கிறேன் நான். ஸோ இப்போது இந்த ஹிட்லர் படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு அரசியல்வாதிகிட்ட இந்த ஏழை மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க போல இருக்குது. அங்கே அவர்கிட்ட அவர் சில பணத்தெல்லாம் எடுத்து ஏழை மக்களுக்கு உதவுற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதில் இருக்கிற சீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டன் சீனாக இப்போ எல்லாமே அது மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. லியோ படத்திலே பார்த்துருக்கோம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அவருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செக் அப்படின்னு சொல்ல விஜய் ஆண்டனியோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஜான் விஜய் அரசியல்வாதியாக பண்ணியிருக்காரு. பொதுவாகவே அவர் கேரக்டர் ரொம்ப மிரட்டுற மாதிரியும் இருக்கும், ரொம்ப காமெடியாகவும் இருக்கும் அது இது பண்ணாலும். ஸோ இந்த படத்தில் அவர் அரசியல்வாதியாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்து பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் ஹிட்லர் ட்ரெய்லருக்கு அவுட் ஆஃப் 10. மீண்டும் ஒரு பிரச்சனையான கண்டென்ட் நான் உங்களுக்கு பண்ணுறேன். அண்டில் தான் மிச்ச கண்டிப்பாக.